ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான லஞ்ச் மெனுக்கு திருக்க மீன் ஃப்ரையும் ரசம் சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறேன். திருக்க மீன் பார்த்தீங்கன்னா கிலோ வந்து 300 ரூபா. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதர் ஃபீட் பண்ணுற மதருக்கு கொடுப்பாங்க. இதை மிளகு போட்டு குழம்பு வைப்பாங்க. இது சிக்கன் 65 மாதிரியே டேஸ்ட் இருக்கும். நம்ம அந்த மாதிரியே ஃப்ரை பண்ணலாம். நான் வந்து தவா ஃப்ரை பண்ண போகிறேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பெருங்காயத்தூள் சேர்க்கணும். இந்த மீன் கொஞ்சம் வாயு ஜாஸ்தியாக இருக்கும். மதர் பண்ணுற ஃபீடு கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நல்லா மில்க் ப்ரொடியூஸ் ஆகும். நான் இஞ்சி பூண்டு விழுது, மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் பரட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஊறட்டும். அந்த வால் பகுதி தலையெல்லாம் எடுத்து பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். நாளைக்கு மிளகு போட்டு குழம்பு வைக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சொரா குழம்பு வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரசத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம் எடுத்தது ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக குக்கரில் ஜஸ்ட் 1 பாட் ரெசிபி மாதிரி செய்ய போகிறேன். நிறைய வெங்காயம் போட போகிறேன். கொஞ்சமாக தக்காளி போட்டு எல்லா மசாலாவும் போட்டு வதக்கி குக்கரில் 2 விசில் விட்டு எடுக்க போகிறேன். ரசம் வச்சாச்சு. சைட் பை சைட் ரசம் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு மிளகும் ஜாஸ்தி போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் மழை காலமாக இருக்கிறதுனால தொண்டைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் ஃப்ரை தொக்குக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த திருக்க மீன் ஃப்ரைக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். திருக்க மீன் கிடச்சா வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், உப்புத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு சிக்கன் அலசி சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், அவ்வளோதான். இறக்கும் போது பெப்பர் சேர்த்துருக்கேன். 2 விசில் விட்டு எடுத்தால் போதும். ரொம்ப சூப்பராக சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். இறக்கும் போது கொத்தமல்லியும் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இது சப்பாத்தி, ஒயிட் ரைஸு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.